நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் பார்த்துருப்போம். இது போல் பாகிஸ்தானில் இருக்கிற ரூட்லாம் என்ன காரணம், ஆப்பிரிக்கா இது போல் பல விஷயங்கள் பார்த்துருப்போம் இல்லையா? தாங்க இந்த வர்த்தகத்துக்கும் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு அதோட பார்ட் 3 தான் இது. லைனாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும் இல்லையா? அதனால் இந்த பதிவுகளுக்கு பூரா பொய் தான், பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லை. சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலான்னா பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க, ஓடிடுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே டிஸ்க்ளைமர் யாரும் தெளிவாக கொடுக்க முடியாது. பதிவுக்குள்ளே போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் குறிப்பா பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை இல்ல. ரஷ்யா தோத்துட்டா என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா? அதாவது தோக்கணுன்றது இல்ல, தயவு செஞ்சு நீ மென்டல் அப்படி இப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நான் மென்டல் தான், அது நானே ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூகிக்கணும் இல்லையா? அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். தோத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யாவை டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்மேண்டில் பண்ணாங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அணுகாயத்தெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்குவாங்க, தனித்தனி நாடாக மாறிடும். அப்படி மாறிடுச்சு அப்படின்னா வேற என்னங்க, ரஷ்யாவிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இந்த டிசைனாக கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? இப்போ 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கூட டெஸ்ட் அந்த ரெடி பண்ணுவாங்க இல்லையா? முதல்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் யோசிப்பாங்க இல்லையா? ரிசர்ச் அதெல்லாம் ஆரம்பித்து கூடிய சீக்கிரத்தில் போயிடும், புரோட்டோடைப் ரெடி பண்ணுறதுக்காக போயிடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது போல் ஆயுதங்கள் அதிக அளவில் தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியான்ற நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரதானமாக ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்கிறது ரஷ்யா தான். இப்போ ரஷ்யா டிஸ்மேண்டில் ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் யாரை நம்பி இருப்போம் நம்ம? இப்போ தனியாக ஒரு நாடு புரிஞ்சிருக்குன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் வேட்டையாடிடுவாங்க. முதல்ல டிஸ்மேண்டில் பண்ணுறாங்கனாலே சயின்டிஸ்ட்லாம் வேட்டையாடிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு. அதையும் மீறி அந்த நாடெல்லாம் தேர்ந்து ஏதோ ஒரு நாடு நம்ம இந்தியாவுக்கு ஏதோ சப்ளை பண்ணுதுன்னா முதல்ல ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு பண்ணுமா? இந்த 6th ஜெனரேஷன் 7th ஜெனரேஷன்லாம் செய்வாங்களா அப்படின்ற கேள்வி வருது. அதுக்காக நம்ம எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. பட் ஒரு வேலை சொல்ல வர, ரஷ்யா டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் விஷயத்துக்கு இனிஷியலாக ப்ராப்ளம் ஆகும். அது போல் பல நாடுகளும் இருக்குது. இப்போ சைனா என்னதான் அவங்க ஆயுதங்கள் செஞ்சாலும் டெவலப் பண்ணாலும் டெக்னாலஜிங்கிறது ரஷ்யா கிட்ட இருந்தா இருக்கு. ஏன்னா ரஷ்யான்ற நாடு கிட்ட ஆயுதங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருக்கு, டெக்னாலஜில வேற வேற ரேஞ்சில் இருக்கு. அவங்களுக்கு ஈக்குவலா அமெரிக்கா இருக்காங்க, அமெரிக்காவுக்கு ஈக்குவலா இருக்கிறது ரஷ்யா தான். என்னதான் இருந்தாலும் சைனா செகண்ட் தான். நம்ம இப்பதான் டெவலப் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. எவனும் உள்ள இந்த ஹவுதி அடிக்கிற மாதிரிலாம் நம்மளை அடிச்சுட்டு போக முடியாது. அதுக்கு அந்த ஸ்டேஜை போட்டு கொடுத்தது ரஷ்யா, சோவியத் யூனியன். அந்த ஆயுதம் இருக்கனால தான் நம்மளால பாதுகாத்துக்க முடிஞ்சுது. இல்லை அப்படின்னு என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சீனாக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்கு. அப்ப இந்த 2 நாடுகளோட ஆயுதங்கள் தேவைன்னா மேற்குலக நாடுகள் தருவாங்களா? அதாவது நேட்டோல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் துருக்கி. அவங்க F-16 தான் கேட்குறாங்க, F-35 கேட்கல. அதுக்கே அவங்களுக்கு தரல அப்படின்னா நம்மளாம் நேட்டோலயே இல்லை, நம்மளுக்குலாம் என்ன ஆயுதம் தருவாங்க? ஒரு ஆயுதம் தர மாட்டாங்க, எதுவும் கிடைக்காது. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்ம மேற்குலகம் சொல்றேன் எந்த நாடெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சிருவாங்க. ஸோ நம்மளோட பாதுகாப்பெல்லாம் பறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பிரிக்ஸ்ன்ற நாடு அமையாது. எதிரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பே இருக்காது. அதாவது அமெரிக்கா நேட்டோ அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த உலகமே, ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டர்லாம் சொல்றாங்க இல்லையா? அது போல காமனா மாறிடும். உங்களுக்குலாம் இராணுவம் எதுக்கு? ஆளுங்களாம் ரெடி பண்ணுங்க, மாசமான எவ்வளோ ரூபாய் கப்பம் கட்டுங்க, பாதுகாப்பு நாங்கள் கொடுப்போம், எல்லாம் நாங்கள் பண்ணிக்குவோம், நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், கவலையே படாமல் நிம்மதியாக வாழுங்க, நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், நாங்கள் வைக்கிறது தான் முடிவு அப்படிங்கிறது போல கையில் பிடிக்க முடியாமல் மோனோபோலியாக ஆகிறதுக்கு சில நாடுகள் வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ ரஷ்யா தோத்துட்டாங்க அப்படின்னா என்னென்ன பின்விளைவுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ரஷ்யா வர்த்தக பாதையை ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா யூரோப்ல பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் அதிகரிக்கும். இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட 2 கார்டு இருக்கு. இப்போ இந்த ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் போனாங்கன்னா முதல்ல நீங்க பார்ப்பா 2 கார்டு இருக்கு எங்கிட்ட. இந்த பக்கம் இருக்கிறது இந்தியா கார்டு, இந்த பக்கம் சீனா கார்டு இருக்கு. இந்த கார்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் கூட்டிட்டு வியாபாரம் பண்ணிக்க, என்ன வேணா செஞ்சுக்கணும், பிரச்சனை. அதுக்குன்னு ரஷ்யா வியாபாரம் பண்ணாமலாம் பண்ணுவாங்க. பட் நம்மலாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆப்பிரிக்காலாம் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னா அங்கே தீவிரவாத தாக்குதல்லாம் நடக்காம இருக்குன்னா ரஷ்யா அங்கே மிலிட்ரி சப்போர்ட் தராங்க. என்னப்பா இதுதான் அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா இப்போ இவங்களும் இதுதானே செய்யறாங்கன்னா இவங்களும் இதுதான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் சொல்ல வரேன், இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட வியாபாரிகள் அங்கே போய் கடை திறக்கிறாங்கன்னா அது சூறையாடாமல் இருக்குன்னா அதுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்குறாங்க? ஏதோ ஒரு ராணுவ அமைப்பு கொடுக்கணும் இல்லையா? நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் கிடையாது. இந்த நாட்டுக்கு போய் பாதுகாப்பு கொடுக்குற வேலையெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம பொருள் தான் ஏற்றுமதி பண்ணுவோம், இறக்குமதி பண்ணுவோம்.
இப்போ சூப்பர் பவர் போட்டியில் ரஷ்யா இருக்கிறாங்க. அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரவுடி அப்படிங்கிறது போல சிலர் வந்து அங்கே நிற்கணும் இல்லையா, அந்த ரவுடிகளை எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு சில ஹீரோக்கள்லாம் தேவை. ஹீரோக்கள் இருந்தால் தான் நம்மளாம் போய் வணிகம் பண்ண முடியும். இப்போ தெரிஞ்சிருக்கும் ஆப்பிரிக்காவில் வந்து வில்லர்கள் ஹீரோக்கள் இது போல் பலர் இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் வணிகம் வந்து கொஞ்சம் கரெக்டாக நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது போல். இதுக்கு மேலாம் ஓவராலும் போய் சொல்ல முடியாது, நீங்களாம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரஷ்யா தோத்துருச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது போல். சரி ஓகே, அப்படியே இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு வந்துடுங்க. இப்போது இஸ்ரேல் வந்து காசா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஒரே போட்டு தான் இஸ்ரேலுக்கு, அந்த போட்டு வழியாக தான் வணிகம் நடக்கும். ஸோ என்ன மிடில் ஈஸ்ட் கார்டூரில் நினைக்கிறாங்களோ அது அப்படியே எக்ஸாக்டாக டிப்ளாய் ஆயிரும் அப்படிங்கிறது ஓகே. இப்போ காசா இல்லை, அது தனியாக தான் இருக்குது. 2 ஸ்டேட் சொல்யூஷன். பாலஸ்தீன்க தனி நாடுனா இஸ்ரேல் டெவலப் ஆகிற அளவுக்கு காசாவும் டெவலப் ஆகும். அங்கே டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? சண்டை நடக்குமா இல்லையா? இஸ்ரேலுக்கு அந்த இடத்துல சண்டை நடக்கும். முழுசும் எங்களுக்கு தான் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. அந்த காரிடோர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலில் இருக்கும். அப்போ அந்த வழியாக வர்த்தகம் இருக்கிறது பிரச்சனையாகும். இப்போ இங்கே ரஷ்யா தோத்துதுன்னா அந்த பாதை கட்டு, இங்கே இஸ்ரேல் தோத்துனா இந்த பாதை கட்டு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனைகள்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத. இதோட நம்ம இதை முடிச்சுக்குவோம். இதுக்கு மேலே போய் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியாலஜி இருந்தது, உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பார்த்துன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் இப்போ இது போல் பொய்யா செய்திகள் போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சி அடையும். எனக்காக இந்த உதவியை செய்வேன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த பதிவை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.